ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. குட்டி கதைகள் 438. இங்கு ஊர்வசி சம்பந்தப்பட்ட கதை ஒன்று காண்போம். முன்பு ஒரு சமயம் துவைத வனத்தில் பாண்டவர்கள் வசித்தபோது அவர்களை காண வியாச முனிவர் அங்கு வந்து சேர்ந்தார். 13 வருட வனவாசத்திற்கு பிறகு யுத்தம் ஏற்படும். அப்போது எதிரிகளை வீழ்த்த பலமும் துணையும் வேண்டும். தர்மரே அர்ஜுனனை அனுப்பி பரமசிவன் இடமிருந்து தேவர்கள் இடமிருந்து பல அஸ்திரங்களை பெற்று வருமாறு கூறினார். வியாசரின் யோசனை தர்மர் ஏற்றுக்கொண்டார். பாண்டவர்கள் காமியவனத்தை அடைந்தார்கள். அர்ஜுனன் தமையனின் வேண்டுகோளை ஏற்று பரமசிவனை குறித்து தவம் புரிந்தான். தவம் புரிந்த அர்ஜுனன் முன்பு இந்திரன் தோன்றினான். உன் தவத்தை மெச்சி பரமசிவன் தரிசனம் தந்து நீ விரும்பிய அஸ்திரங்களை அளிப்பார் என கூறி மறைந்து விட்டான். அர்ஜுனன் வனத்திலே சென்று கொண்டு இருந்தபோது எதிரில் ஒரு வேடவன் வந்தான். அவன் அர்ஜுனன் உடன் சண்டை செய்ய துவங்கினான். இப்பொழுது வேடவன் உருவில் காட்சி தருபவர் பரமசிவனே என்று உணர்ந்து மண்ணில் விழுந்து வணங்கினான். அர்ஜுனன் வீரத்தை மெச்சி அவனை கட்டி தழுவினார். வலிமையான பாசுப அஸ்திரத்தை அவனுக்கு வழங்கி அதை பயன்படுத்தும் முறையை கூறி அருளினார். பரமசிவனின் அருளால் இந்திரன், வருணன், குபேரன் போன்ற தேவர்கள் இடமிருந்தும் அர்ஜுனன் அஸ்திரங்களை பெற்று கொண்டான். இப்படியாக கிடைத்த அஸ்திரங்களை வைத்துத்தான் பின்னாளில் குருட்சேத்திர போரில் உபயோகித்து ஜெயித்தான். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு தடவை அர்ஜுனனை இந்திரன் அழைத்து சென்றான் தேவ உலகத்திற்கு. அச்சமயம் தேவ உலகத்து நடனமணியான ஊர்வசி அழகில் சிறந்தவள். அவள் அர்ஜுனன் பேராற்றலையும் கம்பீரமான தோற்றத்தையும் கண்டு அவன் மீது காதல் கொண்டாள். அவளை தன்னுடைய தாயாக நினைத்த அர்ஜுனன் ஊர்வசியின் காதலை ஏற்க மறுத்துவிட்டான். இதனால் ஊர்வசி மிகுந்த கோபம் கொண்டாள். ஒரு பெண்ணின் மனதை வேதனைப்படுத்திய நீ ஓராண்டு காலம் ஆண்மையற்ற பேடியாக இருக்க கடவாய் என சாபத்தை ஊர்வசி அர்ஜுனனுக்கு கொடுத்து விட்டாள். இப்பொழுது ஊர்வசியின் சாபத்தினால் மனவேதனை அடைந்த அர்ஜுனனை இந்திரன் தேற்றினான். ஓ அர்ஜுனா, 12 ஆண்டுகால வனவாசம் முடிவுற்றதும் ஓராண்டு காலம் நீங்கள் எல்லோரும் அஞ்ஞான வாசம் செய்ய வேண்டும் அல்லவா? அந்த ஓராண்டு காலத்தில் ஊர்வசியின் சாபத்தின்படி பேடியாக உருமாறினால் உனக்கும் அந்த வேடம் உதவியாக இருக்கும் என்றான் இந்திரன். பின்பு விராட தேசத்தில் இருந்த காலத்தில் அர்ஜுனன் பிருகன்னலை என்ற பெயருடன் இருந்து வந்தான். ஓராண்டு காலம் பேடியாக இருந்த பின்பு மீண்டும் முன்பு போல ஆண் தன்மை பெற்று சிறப்புடன் வாழ்வாய் என கூறி அர்ஜுனனை இந்திரன் வாழ்த்தினான். ஊர்வசியும் சாபம் அர்ஜுனனுக்கு ஒரு விதத்தில் துணை செய்தன. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராமா ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்